Hello dear friends. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்திக்கான ஸ்பெஷல் vlog இது. காலையில நாங்க எழுந்து ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ ரெடி ஆயிட்டோம். என்னுடைய அவுட்லுக் இதுதான் என்னுடைய வந்து ஃபைனல் அவுட்லுக். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நாங்க ரெண்டு பேரும் மேட்சிங் ப்ளூ. அது இல்லாம இன்னைக்கு வந்து எங்க அக்கா வீட்டோட கிரகப்பிரவேசம். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏரியாவில் நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கிற விநாயகர் கோயிலில் தான் இருக்கிறோம். ஆக்சுவலாக இங்கே இந்த விநாயகர் வந்து இங்கே பெர்மனண்ட்டாக இருக்கிற விநாயகர் இந்த ஆலமரத்துக்கு கீழே இருக்குது. அரச மரத்துக்கு கீழே இருக்குது. இங்கே வந்து இந்த விநாயகர் பெர்மனண்ட்டாக இருப்பார். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம விநாயகர் வச்சுருக்கோம். இது எத்தனை அடி இருக்குமா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 அடி இருக்குமா? 11 அடி வச்சிருக்கோம். அதுதான் வந்து இப்போ டெம்பரரியா விநாயகர் சதுர்த்திக்காக வச்சிருக்கிற விநாயகர். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்க போகிற விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஒசூர் பக்கம் இருந்து எடுத்துகிட்டு வந்தோம் விநாயகரை. வருஷம் என்ன நடக்கும்னா நாங்கள் பிளான் பண்ணுற மாதிரிலாம் நாங்கள் பண்ணவும் மாட்டோம், நடக்கவும் நடக்காது. ஏன்னா நாங்கள் விநாயகர் சிலை எடுக்கிறதுக்கு ஈவினிங் போகணும்னு பிளான் பண்ணுவோம். ஆனால் நாங்கள் இங்கே கிளம்புறதே நைட்டு 11 மணி 12 மணி ஆகும். விடிய தான் விநாயகரை எடுத்துட்டு வருவோம். அந்த மாதிரி தான் ஒரு வருஷமும் நடக்கும். அது பிளான் பண்றது மோஸ்ட்லி யாருக்குமே நடக்காது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வருஷம் நாங்கள் புக் பண்ணுற சிலை நாங்கள் எடுத்துகிட்டு வந்ததே இல்லை இது வரைக்கும். இதுக்கு முன்னாடி நாங்கள் புக் பண்ணது வந்து ஒரு 7 அடி சிலை. 7 அடி. ஆமாம். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் சரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த சிலை மேலே விருப்பம் இல்லை. சின்ன சிலையா இருக்குது, அது பிடிக்கல, அது இதுன்னு 7 அடின்னொடனே அவங்களுக்கு அது எடுக்க மனசு வரல போல. ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த சிலையை பார்த்தாங்க. இந்த சிலையை காட்டுறேன் நான் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குன்ட்டு. இதை பார்த்துட்டு அங்கேருந்து விடிய இருந்துட்டு காலைல 7 மணிக்கோ 8 மணிக்கோ உங்கள் ஊருக்கு வந்தாங்க. ஏன் அவ்வளோ லேட்டு? அவ்வளோ சிலை வேற பார்க்கறதுக்கு செய்யறதுக்கு அங்கே டக்குன்னு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ அவ்வளோ நேரம் விடிய இருந்து பார்த்து ஃபைனலாக இந்த கடவுள் தான் நம்ம ஏரியாவுக்கு வரணும்னு சொல்லி இருக்கு. அதுக்கப்புறம் இது 11 அடி விநாயகர் தான் எடுத்துட்டு வந்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளிப் நாங்கள் அதை காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இது எடுத்துகிட்டு வந்துட்டு செஞ்சுட்டு இது நாங்கள் நைட்டு இங்கே கோயில்கிட்ட தள்ளிட்டு வரத்துக்கு பட்ட பாடு ஒன்று இருக்குது, அதை பார்ப்பீங்க நெக்ஸ்ட்டு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தூக்கி வைக்கும்போதே ட்ரெயினில் தான் தூக்கி வச்சாங்க. ஆளுங்களால் தூக்க முடியாதது. கிட்டத்தட்ட நியர்பை ஒரு 1.5 டன் இருக்குங்க இந்த சிலை வெயிட்டு. 1.5 டன் ஹைதராபாத் சிலை. ஆமாம், அது ஹைதராபாத் சிலை. ஸோ அங்கே ட்ரெயின் வச்சு தான் தூக்கி வச்சாங்க. ஆனால் நாங்கள் நேற்று நைட்டு இதை மூவ் பண்ணி இங்கே கோயில்கிட்ட எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே எப்பா போதும்னு ஆயிடுச்சு. எல்லா பசங்கள்லாம் சேர்ந்து நைட்லாம் அதை இழுக்க முடியாமல் இழுத்து செஞ்சு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்டேபிளான பொசிஷன் உட்கார வச்சுருக்கோம். அதையும் பார்க்கலாம் வாங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பப்பா, இந்த வருஷத்துக்கான பப்பா. ஆமாம், இவர் தான் நம்ம பப்பா. இந்த வருஷம் கேங்ஸ்டர் இவர் தான். ஸோ லாஸ்ட் வருஷமே ஒரு மாதிரி 10 அடியிலேருந்து 11 அடி தான் வச்சுருந்தோம். இந்த வருஷமும் சேம் அதே மாதிரி சிலை. ஆனால் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 7 அடி 8 அடி சிலை தான் பார்த்தோம். அது பசங்களுக்கு யாரும் பிடிக்கல, அவங்க எடுக்கவும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இதை ஃபிக்ஸ் பண்ணி இந்த சிலையை தான் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். இவர் தான் நம்ம ஏரியா கேங்ஸ்டர். ஸோ இவர் தான் இந்த வருஷம் நம்ம உட்கார வச்சுருக்கோம். ஆக்சுவலி இது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 3வது பேட்ச் 4வது பேட்ச் பசங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் 2வது பேட்ச் நாங்கள் இங்கே ஃபெஸ்டிவல் பண்ணுறது. ஆனால் இப்போயும் நாங்கள் சப்போர்ட் பண்ணி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், செஞ்சிட்ருக்கோம் ஃபெஸ்டிவலுக்கு. ஸோ நம்ம பசங்க ரொம்பவும் இல்லை, இதோட பெரிய சிலை நம்ம வச்சுருக்கோம்ல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 அடி வரைக்கும் வச்சுருக்கோம். ஏன்னா இந்த பிளேஸில் அவ்வளோதான் வைக்க முடியும், நம்ம அவ்வளோதான் வைக்க முடியும். ஆனால் ஹைதராபாத் சிலை பெரிய சிலை இதுதான் நம்ம வச்சது. ஏன்னா பெரிய சிலை இல்லைங்களா. ஸோ நம்ம பெருசாக வச்ச சிலை இதுதான். இந்த வருஷம் வச்சதான் பெரிய சிலை ஹைதராபாத் சிலை. ஸோ ஆமாம், நீங்கள் போஸ்ட்டில் கூட பார்த்துருப்பீங்க, பப்பு இங்கே உட்காந்துட்டு இருந்திருப்பான். நம்ம நாங்கள் க்ரெயினில் அங்கே ஏற்றும்போது செய்யும்போதுமே இது மேலெல்லாம் ஏறி விளையாட்டு இருந்தாங்களாம். அங்கே விநாயகர் செய்கிறவங்க பண்ணுறவங்களாம் இது மேலெல்லாம் ஏறி நடந்துட்டு இருந்தாங்களா, செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க பசங்க. ஸோ ஹைதராபாத் சிலை வைக்கணும்னு ஒரு ஆசை. இந்த வருஷம் வச்சாச்சு, நல்லா தான் இருக்குது. பப்பா எல்லாரையும் காப்பாற்றணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். சும்மா நெக்லஸ் மாதிரி. நீயே மேலே ஏறி உட்காரலாம். பப்பு இங்கே வந்து இங்கே உட்கார வைக்கலாம். Hey, Babu, smile.
பப்பா பப்பா மொக்குபா சாமக் சாமக் இல்ல ஏ சுடு இல்ல நைட்லாம் பூஜை போட்டுருப்பாங்க போல. நிறைய பேர் கெஸ்ட் வந்துட்டு போயிட்டு இருக்காங்களா, கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி எல்லாம் நம்ம கஷ்டப்படுறது கீழே பூமியிலேருந்து வானம் வரைக்கும் ஏதோன்னு சொல்லி டைலாக் எல்லாம் போடுறோம் எப்போமா. இப்போ எதுக்கு இந்த வீடியோவில் இந்த டைலாக் நீ போடுற, அப்புறம் அப்போ எப்படி யூஸ் பண்ணுறது? இல்லை சும்மா அந்த டைலாக் நம்ம எப்போ போடுவோம்னு கேட்குறேன். கீழே வந்து ஒரு 1 BHK மாதிரி வியூ நல்லா இருக்குல்ல இங்கேருந்து? நல்லா இருக்கு. அவர் பாரு அண்ணா புது கார், புது வீடுக்காக புது கார் ரெஜிஸ்ட்ரேஷன் நேற்று முந்தானே டெலிவரி எடுத்து. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகல போல, நம்பர்லாம் இல்லையே. ஆமாம் நம்பர் பிளேட் ஆர்டிஓ ப்ராசஸ் இன்னும் பண்ணல. புது காரு சரி கிரகப்பிரவேசம் பண்ணும்போது இருக்கணும்னு எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த வியூ நல்லா இருக்குல்லம்மா? புது வீடு கட்டி அது முன்னாடி கார் நிற்கிற ஒரு கெத்து தானே. ஆமாம். ஏரியாவில் இருக்கிற விநாயகர் நேற்றெல்லாம் இது வைக்கிறதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு. நைட் இவர் வந்து படுக்கும்போது நைட் 2 மணி ஃபுல்லாக இந்த இடமெல்லாம் டெக்கரேஷன் பண்ணிட்டு. ஆமாம் நைட்டெல்லாம் பசங்க எல்லாம் சேர்ந்து அந்த வீடியோலாம் பார்ப்பீங்க எல்லாம் அங்கேருந்து. இது ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் தூக்கி வைக்க வேண்டிய விநாயகர். ஸோ நம்ம பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஐடியா பண்ணி இழுத்துட்டே வந்து அப்புறம் எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சாச்சு. எவ்வளோ வெயிட் இருக்கும், எத்தனை அடிமா? இது வந்து 11 அடிமா, தெரிஞ்சு ஒரு 1.5 டன் வரும். 1.5 டன் வரும். இன்னைக்கே நகைச்சு வச்சுருவாங்க. ஆனால் அதுதான் மற்ற வருஷமாவது 3 days இருக்கும். இந்த வருஷம் வந்து இன்னைக்கே தள்ளி வச்சுருவாங்க. தள்ளி வச்சுட்டு வெள்ளிக்கிழமை தான் எடுப்பாங்க. பசங்களுமே நல்ல எஃபோர்ட் போட்டு பண்ணிருக்கோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டுக்கு அன்னதானம் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க, அதுவும் போயிட்டு இருக்குது. வினோக்கு ஒரே ஈகராக இருக்காங்க, அன்னதான பிரி. வினோக்கு இந்த அன்னதானம் பிரசாதம் இதெல்லாம் ரொம்ப இஷ்டம், உங்களுக்கே தெரியும், அவங்களே சொல்லியிருப்பாங்கல்ல. இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, அது நம்ம நெக்ஸ்ட் கிளிப்பில் பார்த்துட்டே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. ஆமாம், அது பசங்க நார்மலாக போட்டு டான்ஸ்லாம் பண்ணுறது செய்கிறது. அது அப்படியே கண்டினியூ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம வருஷம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் பண்டிகைக்கு அன்னதானம் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நாள் அந்த ஃபர்ஸ்ட்டே அன்னதானம் தான் பார்க்குறீங்க. பாருங்கள் நம்ம மக்கள் தான் எல்லாம், நம்ம ஏரியா மக்கள் தான். ஸோ அன்னதானம் ஏகபோகமாக போயிட்டு இருக்குது. இங்கே கொஞ்சம் பேச எனக்கு டைம் இல்லை, ஏன்னா வந்து இங்கே ஆக்சுவலி பாதி டபரா காலி ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் தான் இருக்குது. ஆமாம். ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்கம்மா, நான் வந்துடுறேன் இது பண்ணிவிட்டு. ஓகே ஓகே. ஆமாம், ஏன்னா ஒரு வழியாக எல்லாம் முடிச்சுட்டு லைட்டாக ஆட்டம்லாம் போட்டு வந்தாச்சு. நீ டான்ஸ் ஆடினியா? நாங்கள் அந்த பக்கம் ஆடிட்டு இருந்தோமா சும்மா. ஆக்சுவலாக வீட்டுக்கு வரதுக்குள்ளே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 10:30 மணி ஆயிடுச்சு அன்னதானம் போட்டு வரதுக்கு. ஆனால் இவங்க எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். லாஸ்ட் வரைக்கும் பசங்க ஆடின மாதிரி தெரியல. ஆனால் இவர் எங்கேயோ சைடில் போய் ஆடி இருந்துருக்கு. எல்லாம் பப்பு நாங்களாம் சும்மா சைடில் ஆடிட்டு பையன் கூட சேர்ந்து ஆடினியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். செம்ம டயர்டாக இருக்குது. ஆமாம், இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இந்த விலாக் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விலாக்ல பார்க்கலாம். பாய் பாய் பப்பு, பாய் சொல்லுங்கள், இங்கே பார்த்து சொல்லுங்கள்.